தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் சாமு நாசர் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திறந்தவெளி வேனில் நின்றபடி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த சாமு நாசர் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவை கோரினார். இந்த பிரச்சாரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் இணைந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் அணிவகுத்து தங்களது கட்சி கொடிகளை ஏந்தியபடி வேட்பாளரின் வாகனத்தை பின்தொடர்ந்து ஆதரவை வெளிப்படுத்தினர். மேலும் வழியெங்கும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பூக்களை தூவியும் ஆவடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சாமு நாசரை உற்சாகமாக வரவேற்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம் தலைமையில் பெருந்துறை தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. திமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறியும் வாக்கு சேகரிக்க வேண்டும் என ஆலோசிக்கப்பட்டது. மதவாத பாஜகவுக்கு துணை போகும் அடிமை அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் எனவும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. காங்கிரஸ், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருச்சி, திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஆதரவு திரட்டும் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. வாக்கு சேகரிப்பில் திமுக மாநகர செயலாளர் மு. மதிவாணன், பகுதி செயலாளர் நீலமேகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பைச் சேர்ந்த வணிக பெருமக்களை நேரில் சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். இதில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற கூட்டணி கட்சியில் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுந்தரராஜனை திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி வாக்காளர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் பிரச்சார வியூகம், வாக்காளர்களை கையாள முறை உள்ளிட்ட அறிவுரைகளை வழங்கினார். இதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மாதவரம் சுதர்சனம், தேர்தல் பொறுப்பு தலைவர் கே.பி. சங்கர் எம்.எல்.ஏ., மண்டல குழு தலைவர் தி.மு. தனியரசு உட்பட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி ஏற்பாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் அனைத்து ஜமாத்தார்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் கே. நவாஸ்கனி எம்பி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட செயலாளர் வரிசை முகமது முன்னிலை வகித்தார். ஐக்கிய ஜமாத் பொதுச் செயலாளர் ஜெயனுல் ஆலம் கருத்துரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் ஜமாத்தார்களிடம் வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை சிதைக்க நினைக்கும் என்டிஏ கூட்டணி சிறுபான்மை மக்கள் துணை சென்றுவிடக் கூடாது என்றார். இக்கூட்டத்தில் ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 60 ஜமாத் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.